இருக்காரு எல்லாம் சொல்லுவீங்களா? ஏமா அவங்க அது சொல்லுமா அருமை விக்கல் ஐயா சொல்லுவீங்க. எவர் கையிலும் சிக்காதுக்க பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அதே மாதிரி நிறைய எவரும் குடிக்காத நீர் என்ன நீர்? தண்ணீர் தான் குடிப்போமே. தண்ணீர் நீங்க சொல்றீங்க, குழந்தைய நீங்க கண்ணீர் தான் எவரும் குடிக்காத நீர். அதையும் ரொம்ப அழகா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தொடங்குறாரு. எப்படி நம்மளை ஊக்கப்படுத்துற பாருங்க. ரொம்ப அழகத்துல பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு, இது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் முதல் கவிதை அவருடைய. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல், தாயையும் கல்லையும் வைத்து பாடுகிறார். குழவி தரும், குழவினா என்ன? குழந்தை ஒரு பொருள், இன்னொரு பொருள் அமிகள். பாருங்க, அதை ரெண்டுத்தை வச்சு பாடுறீங்க. ஒன்னு உயிர் உள்ளது, இன்னொன்னு உயிர் இல்லாது. அது ரெண்டுத்தையும் எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க. குழவி தரும், அம்மாவும் குழவி தருவாங்க. இந்த குழவி எதை தருதுன்னு பாத்தீங்கன்னா குழவிக்கல். கடவுள் சிலை, கல் எதை தரும்? கடவுள் சிலையை தரும். தாய் எப்படிப்பட்டவள்? கடவுளையாக நிற்பவர். எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. குழந்தை கடவுள் சிலை, தாயானவள் கல் போல இருந்தாலும் கல் சிலையாகிறது, தெய்வமாகிறது. என்ன பண்ணோம்? கல் சிலையாக வேண்டும் என்ன பண்ணோம்? தேவையில்லாத பகுதிகளை நீக்கிவிட்டால் தெய்வமாகிவிடும். அது விஷயம். நமக்குள்ள அப்படிதான். நமக்கு தேவையில்லாத பகுதியை நீக்கிவிட்டால் நாமும் தெய்வம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இல்லையா? அது மாதிரி மிதித்தாலும் தாங்கும். அடுத்து எழுதுறா போறீங்க. ஒரு அடித்தட்டு மக்கள்ல இருந்து பாக்குறாரு அவர். மிதித்தாலும் தாங்கும். எது? கல் படிக்கட்டாக தாங்கும். ஆனா மிதித்த பெண்ணை குடிச்சிட்டு அடிக்கிறான் அம்மாவை. அந்த அம்மா உடனே என்ன சொல்றாங்க? பாத்துப்பா, கால்லாம் வலிக்க போதுப்பான்றாங்க. சொல்றாங்க இல்லையா? கடவுளை உடனே போலீஸ்காரர் அடிக்கிறான் பையனை இல்லையா? போலீஸ்காரர் அடிக்கிறாரு. விட்டுருப்பான்றாங்க. நம்ம காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, என் பையனை அடிக்காத, ஏமா உனக்காக தானே அடிக்காத, நீ இப்படி சொல்ற, நான் போறேன் அப்படின்னு சொல்லி கூடுவாரு இல்ல. ஏன்னா அந்த தாயுடைய மனம். சொல்ல பாருங்க, மிதித்தாலும் தாகும், மூப்பே இல்லாது. கல்லுக்கு மூப்பே கிடையாது. எத்தனை ஆண்டுகளும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தாயுடைய அன்புக்கு மூப்பே இல்லை. எவ்வளவு வயதானாலும் புள்ள வந்துட்டானா ஆடி பாடி ஓடி வேலை செய்வான். இல்ல ஊர்ல இருந்து பையன் வந்துட்டான்பா, அது வரைக்கும் கை வலி, கால் வலி, முதுகு வலி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பையன் வந்துட்டானே எதுவும் தெரியாது. அவ்வளவு அழகா அனுபவிச்சு எழுதி கேட்பாங்க. இது ரொம்ப அழகா கழுத்தே அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அடுத்துட்டு மூப்பே கிடையாது, அதையும் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குழவி தரும் கோயிலாகி கும்பிடவும் வைக்கும். குழவி என்ன பண்ணும்? சிலையாக்கி கும்பிட வைக்கும். கோயில் சிலையாகி தெய்வமாகி. அதே மாதிரி தாயும் தெய்வம் ஆவார். அவர் வாழும் போதே தெய்வம் தான் உணர்ந்தவருக்கு. எப்படி நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஐயா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. படம் பேராக குடியிருந்த கோயில், குடியிருந்ததே கோயில் தான் சொன்னாரா இல்லையா? அதான் அதே மாதிரிதான் வாழணும். தாய் இல்லாமல் தான் இல்லை, எப்போதும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். குழவி தரும் கோயிலாய் கும்பிடவும் வைக்கும், இழிவுதனை தந்தாலும் ஏற்கும் பழுத்து. எவ்வளவு இழிவு பண்ணுங்க, தாய் விட்டு போக மாட்டான் இல்லையா? எவ்வளவுனா சொல்லி என் பிள்ளைதானே சொன்னேன் இல்லையா? அடிச்சு முதியோர்களை சேர்த்தாலும் என் பையன் நல்லா இருக்கணும் அப்படிதான் வேண்டுவான். எத்தனை பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்காங்க, ஆனா கோயில போய் அர்ச்சனை பண்றது யாரு? புள்ள பேருக்கு. அவன் அமெரிக்கா, இங்க இருந்து அமெரிக்கா போகுது வாழ்த்து. காரணம் என்ன? அவன் சாமி கும்பிட மாட்டான். ஆனா அந்த அம்மா இவன் பிறந்த நாள்ல கும்பிட்டு வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ரொம்ப